ஆன்மீகம் நிறைந்த ஆடி மாதத்தில் விரத முறைகளை நாம் அறிவோம். கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். முருக வழிபாட்டுல வச்சு கார்த்திகையில நீங்க பூர்த்தியே பண்ணிடலாம். அதனால 6ஆம் தேதி காலையில எழுந்து உபவாசமாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அந்த பிரார்த்தனையை முருகன்ட்ட செலுத்துங்க. வழிபாட்டுக்கு என்ன பயன்படுத்துறது? பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். வீட்ல முருகர் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, பண்ணுங்க. அப்படியே வழிபாடு செய்யறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எளிமையான நைவேத்திய பொருட்கள் சுவாமிக்கு வச்சுக்கோங்க. தேன் தினை மாவு வச்சுக்கலாம். இல்ல 2 வாழைப்பழம் வெத்தல பாக்கு வச்சுக்கலாம். ஒரு பாயசம் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு. நெறைய பேருக்கு கிருத்திகை அன்னைக்கு இலை போடுற வழக்கம் இருக்கு. பகல் மட்டும் உபவாசம் இருந்து மதியம் இலை போட்டு விரதம் விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களும் நீங்க இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இல்ல முழுக்க நாங்க உபவாசமா இருக்கிறோம்னா, மாலையில உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. எப்ப நீங்க உங்க வழிபாடு பண்ணாலுமே, நான் கிருத்திகைக்கும் சரி, முருகனுடைய வழிபாடு சஷ்டிக்கும் சரி, எல்லா நாளுக்குமே சொல்லக்கூடிய ஒரே வழிபாடு ஷட்கோண தீபம் ஒண்ணு இருக்கு.